ஜனநாயகன் கூட வந்திருந்தா அந்த படத்துக்கு இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்கும். ஜனநாயகன் ஆதரவு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த படம் வரலன்னு சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். வந்திருந்தா அப்புறமா எங்க போயிருக்கோன்னு தெரிஞ்சிருக்காது. ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சு ஒரு திமுக கும்பல் வந்து இது நாங்க பண்ணதுதான், இது எல்லாமே இவரு இப்படி போராட்டாருன்னு காட்டுறாங்க. கிடையவே கிடையாது. ஜனநாயகன் வந்திருந்தா கண்டிப்பா ஜனநாயகன் தான். ஆனசா சொல்ல ஜனநாயகன் தான். ஏன் சொல்றேன்னா, இது அப்படியே ஃபுல்லாவே பயங்கரமா போயிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சென்சார் போர்ட்ல கட் பண்ணது நல்லது. இல்லன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஓவரா திமுகவோட புகழ பாடி இருப்பாங்க. ஆக்சுவலா நல்ல ஒரு ரெவல்யூஷனரி பிலிம் இது. கிண்டின கேசரியே கிண்டாம இந்த மாதிரி பிரச்சாரமா படம் எடுத்து கத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். அது வேற யாருன்னா வில்லன் அவரே ஓட்டுக்கிறான்னு சத்தியமா தெரியல. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்க, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். அதான் மொழி கோசம் பார்க்கலாம். அது நல்லா இல்லன்னு சொல்லவும் முடியாது. இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டா எல்லா படமும் ஓடுறோம்னு நினைக்கிறாங்க. பாருங்க ப்ரோ, தலைவன் பாருங்க. ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த குறியில இருக்கு. இப்போ ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. எமோஷனல் வேணுமா, எமோஷனல் இருக்கு. எல்லாமே இருக்கு ப்ரோ. இந்த திருப்பி நீங்க வந்து திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொழுதுனைக்கு திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன வரும்? எப்படி தமிழ் வாழும்? எப்படி தமிழ் வாழும்? கரெக்டா இருக்கு. 26ல கூட ஹிந்தி திருப்பி என்ன திணிச்சுட்டா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். அல்டிமேட்டா 2026ஓட ஒரு புது கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன். பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனரி பிலிம் இது. கிண்டின கேசரியே கிண்டாம இந்த மாதிரி பிரச்சாரமா படம் எடுத்து கத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். தரமா இருக்கு. ஹிந்தி திருப்பி எதிராக இருக்கு. இத பார்த்ததுல இருந்து என்ன சொல்றது, இந்த நாகார்ஜுன படத்தோட நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் சார். நம்ம இந்திக்கு எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி திருப்புக்கு எதிரானவங்கன்னு சொல்றாங்க. ஓவரால் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா பண்ணிருக்காங்க. பாருங்க ப்ரோ, தலைவன் பாருங்க. ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த குறியில இருக்கு. ப்ரோ படத்துல என்ன சொல்லிருக்காங்க? படத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. தமிழுங்கிறது நமக்கு ஆல்ரெடி இருக்கு. பட் அது வந்து நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வந்து அந்த ஹிந்தி பொசிஷன் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்துச்சுல, அது வந்து எப்படி நமக்கு தமிழுங்கிறது முழுமையாக்குனாங்க அப்படிங்கறத வந்து படத்துல காமிச்சாங்க. ஸ்கிரீன் பிளே போது, ஹீரோ, வில்லன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலீலா பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ப்ரோ. வேற ப்ரோ ரவிமோகன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ப்ரோ, ஆல்ரெடி ஆதிபகவான்ல பண்ணிருக்காரு, போகன்ல பண்ணிருக்காரு. ப்ரோ ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த நான் என்னோட பர்சனல் ஒபினியன்ல சொல்றேன். அந்த ஃபகத் ஃபாசில் இருக்காருல்ல, அந்த கண்ணிலே மிரட்டி வர பாத்தீங்களா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் அந்த கண்ணிலே மிரட்டு வருது ப்ரோ. வேற லெவல். அவர் எனக்கு தெரிஞ்சு வில்லனா நீங்க ஹீரோவும் நடிக்கலாம், பட் வில்லன் வந்து அவருக்கு பக்காவா தூசாது ப்ரோ. ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. எமோஷனல் வேணுமா, எமோஷனல் இருக்கு. எல்லாமே இருக்கு ப்ரோ. இந்த திருப்பி நீங்க வந்து திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொழுதுனைக்கு திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன வரும்? எப்படி தமிழ் வாழும்? எப்படி தமிழ் வாழும்? தமிழ் ப்ரோ, அதாவது இப்போ உள்ள நான் சொல்றேன், இப்போ கரண்டா இருக்க 26ல கூட ஹிந்தி திருப்பி என்ன திணிச்சுட்டா இருக்கா? எல்லா இடத்துலயுமே. ஏன் ஒரு ஹோட்டல்ல இவன் பேர் என்ன, செஃப், அவன் பேர் என்ன, அவன் எப்ப ஏதாவது சாப்பிட கொண்டு வருவான், கே பையா அப்படின்றான். என்ன சொல்ல முடியும்? அவன் மொழியில நம்ம பேச முடியும். சமஜ்தே ஆத்தா ஹே பையா அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது பையா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹிந்தி ஒரு தேர்ட் லாங்குவேஜ், அதை நம்ம கத்துக்கதான் முடியும். அதுக்காண்டி அதையே வச்சு நம்ம வந்து குடும்பத்தை புலப்படுத்தலாம் முடியாது. அதான் இந்த படத்துல சொல்லியிருக்கான். லாஸ்ட்ல வந்து தமிழை பத்தி அவ்வளவு அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. தமிழ் நமது மொழி, தமிழ்நாடு நமது நாடு. சோ நம்ம தான் தமிழை காப்பாற்றணும், வேற யாரும் தமிழை காப்பாற்ற முடியாது. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தேங்க்யூ. மூவி நல்லா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்திருந்தேன். சோ ஐ அம் ஃபுல்ஃபில். நல்லா தான் இருந்தது. ஓகே, எஸ்கேயோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட போர்ஷனுமே நல்லா இருக்கு. ஜெயம் ரவியோட போர்ஷன் இன்னும் சூப்பரா இருக்கு. எமோஷன் சீன்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது? ரொம்ப கனெக்ட் ஆகுது. பிகாஸ் அது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அந்த மூவி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்லா ஜாலியா தான் இருக்கு. லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவில? ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு, பட் அது அவ்வளவு ஒன்றும் சூப்பரா, பட் இட்ஸ் குட். பார்க்கலாம். தேங்க்யூ. தமிழ் தான் மொழியை, நம்ம மொழியை காப்பாற்றுற மாதிரி. ஓகே, அதனாலதான் பாக்கலாம்னு சொல்றேன். ரவிமோகன் எப்படி பண்ணிருக்காரு? வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். அது வேற யாருன்னா வில்லன் அவரே ஓட்டுக்கிறான்னு சத்தியமா தெரியல. அவருக்கு ஸ்கோப் இருக்கா படத்துல? இருக்கு, ஆனா அது இதுவா காட்டல. அதர்வா கேரக்டர் வைஸ் ஓகே. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஓகே. சிவகார்த்திகேயன் இருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்க, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். அதான் மொழி கோசம் பார்க்கலாம். அது நல்லா இல்லன்னு சொல்லவும் முடியாது. இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டா எல்லா படமும் ஓடுறோம்னு நினைக்கிறாங்க. சத்தியமா அண்ணா போர்ஷன் யாருன்னா அண்ணா போர்ஷன் அது ஓகே. அது மொத்தமா படமா எத்தனை மார்க் தருவீங்க? 10க்கு ஒரு 4 மொழி கோசம் தான். നല്ല അടിപൊളി പടമാണ്. എല്ലാരും വന്ന് തിയേറ്ററിൽ കാണുക. തമിഴ്, മലയാളം, മഹാരാഷ്ട്ര അങ്ങനെ മൊഴിയൊന്നുമില്ല. പടം വന്ന അടിപൊളി പടം. ബേസിൽ ജോസഫിന്റെ ട്വിസ്റ്റ് സൂപ്പർ.
ഒരു സീന് ബോറില്ല. ഹീറോയിന് ക്യൂട്ടായിട്ടുണ്ട്, ക്രിഞ്ചായിട്ടില്ല, അടിപൊളി പടം. ഫസ്റ്റ് ഹാഫ് സൂപ്പർ, സെക്കൻഡ് ഹാഫ് അതിനും മേലെ, അതുക്കും മേലെ. நான் பராசக்தி படம் எப்படின்னா இருந்துச்சு ஓவராலா பாக்கும்போது? பராசக்தி படம் வந்து ஓவரால் பார்க்கலாம் ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா பராசக்தி அந்த காலத்து பராசக்தி எல்லாம் எத்தனை பேர் நீங்க பாத்துக்கீங்கன்னு சொல்லி தெரியாது. அது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம். அதே போல சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும். ஏன்னா மொழின்றது சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம். பாத்தீங்கன்னா நீ எத்தனை காலம் தான் உனக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. அவங்களும் கண்டிப்பா கட்டாயம் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா அக்காலத்து மாணவர்கள் வந்து நமக்காக இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து இப்ப தமிழ்ன்ற மொழி வந்து பயங்கர எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பேசிட்டு இருக்கோம்னா அது அவங்க கஷ்டப்படுறதுதான் காரணம். அது அதே போல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சுதா கங்கரா வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்காரங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய தமிழோட வரலாறை வந்து பக்காவா என்ன இருக்கோ நம்மளுக்கே தெரியாது. அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து தமிழ் ரீச் ஆகிருக்கு, ரீச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் வந்து நம்ம எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாருமே எடுத்து நடிப்பாங்களான்னா கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயனுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா அவரோட ஆடியன்ஸ்க்கோ அவருடைய ஃபேன்ஸ்க்கோ ஒரு நல்ல கருத்தை சொல்லி நம்ம வெளியில அனுப்பணும். அவன் வந்து வெளியில போறவன் நம்ம படத்தால எதுனா ஒரு யூஸ்ஃபுல்லா அமையணும் அவனுக்கு நினைக்கிற ஒரு கேரக்டர். உதாரணத்துக்கு அவரோட அமரன் படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படத்தை பார்க்க வந்த ஆடியன்ஸ் அந்த 2K கிட்ஸ் வெளியில போகும்போது எப்படி தெரியுமா போனா, வா நம்ம நாட்டு ஆர்மி எவ்வளவு கஷ்டப்படுது, நம்மள பாதுகாக்க ஆர்மில எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்யறான், நம்ம இந்த நாட்டு பிரஜையா நல்ல பையனா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட அந்த 2K கிட்ஸ் வெளில போனான். இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கும் போது அவன் இன்னொரு பூஸ்டோட வெளில போவான். அந்த காலத்துல தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அவன் ஏன் இறந்து போனான்? அவ்வளவு பேர் எதுக்கு இறந்து போனா? 1965 கிட்டத்தட்ட 200 பேர் இறந்து போனாங்கன்ற. ஏன் இறந்து போனான்? அவன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா, இல்ல வந்து படம் ரிலீஸ் ஆகலன்னு தற்கொலை பண்ணி செத்து போனானா? அவன் இறந்து போனது இந்த மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது, இந்தி வந்து என்னைக்குமே இங்க வந்து திணிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மொழி பற்றுல இறந்து போனான். அந்த வரலாறு இந்த காலத்து இளைஞன் பார்க்கும் போது அவனுக்கு லைட்டா வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் பாருங்க, உள்ள வந்து ஒரு வெறி ஏறும். ஆமா இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த காலத்து மாணவர் அமைப்பு எல்லாம் எப்படி இருந்திருக்கு, நம்மளும் அது மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை லைட்டா தூக்கி போட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எடுத்து நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய இது வேணும். அந்த இதுக்கு வந்து சூர்யா சாரும் அந்த மாதிரி கருத்து சொல்ற ஆள் தான். பட் எனக்கு இந்த படத்துல எஸ்கே தான் பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா அவரோட அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அவரோட அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த ஒரு டைலாக டெலிவரி பண்றது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா சில டைலாக்ஸ் நீங்க டெலிவரி பண்றேன்னா இல்ல ஒருத்தர் நடிச்சதுக்கு பிறகு அவரை பாத்துட்டீங்கன்னா இவரே பெஸ்ட்னு உங்களுக்கு தோணிடும். நிறைய கிட்டத்தட்ட ஆமா கிட்டத்தட்ட 25 to 30 பிளேஸ்ல கட் பண்ணிருக்காங்க. ஏன் ஒன்னே ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன், தீ பரவட்டும் தான் ஆக்சுவலா இதை ப்ரொமோட்டே பண்ணாங்க, தீ பரவட்டும். ஆனா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்சர் போர்ட்ல தீ பரவட்டும்லாம் நீ போட்டனா நல்லா இருக்காது, வேலைக்கு ஆகாது, அதை மாத்துன்னு சொல்லி நீதி பரவட்டும்னு போட்டாங்க. சோ கூட ஒரு நீயை சேர்த்துட்டாங்க. சோ அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் உள்ள மியூட், நிறைய வார்த்தைகள் கட்டு. அவையெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள் கிடையாது, ஒரு சிலத குறிப்பிடுற வார்த்தைகள். அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சென்சர் கட் பண்ணிருக்காங்க. நிறைய சீன்ஸ் 25 to 30 சீன்ஸை கட் பண்ணி இந்த படமும் கஷ்டப்பட்டுதான் வெளியில வந்திருக்கு. ஒண்ணு வந்து தங்கத்தட்டுல கூப்பிட்டு வச்சு நீ போட்டுக்கோ, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒன்றிய அரசை தாக்குற ஒரு படம். இந்திய திணிச்சது யாரு? ஒன்றிய அரசு. சோ அதற்கு எதிரான ஒரு படம்னும் போது இதுவும் பல தடைகளை பல பிரச்சனைகளை தாண்டி தான் வெளில வந்திருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் சென்சர் சர்டிபிகேட் எப்போ வந்துச்சு? நேத்து மத்தியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ தான் சென்சர் சர்டிபிகேட் தராங்க. அதுக்கப்புறமா தான் படம் ரிலீஸ், அதுக்கப்புறமா தான் படம் புக்கிங். அவ்வளவு ஆகிய இன்னைக்கு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அங்க அந்த எனக்கு ஒரே சந்தோஷங்க இந்த படத்தை பார்த்ததுல. எனக்கு எப்பவுமே கருத்து சொல்ற படங்கள் பிடிக்கும். ஒருத்தர் வந்து வெளில போகும்போது ஒரு சந்தோஷமா போறான்னா ஐ ஃபீல் ஹாப்பி. அதுவும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அங்க வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது லாஸ்ட்ல அங்க உட்கார்ந்து 2K கிட்ஸ் ஏஞ்சி கத்துறான் தமிழ் வாழ்கன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு படம் டெலிவரி பண்ணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த கருத்து போய் சேர்துல, அந்த பாயிண்ட் போய் இடிச்சிச்சுல அவனை. நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளவு பேர் இறந்திருக்கான்னு அவன் உணர்றான். அதனாலதான் அவனும் எஞ்சி தமிழ் வாழ்கன்னு கத்துறான். சோ அந்த ஒரு டெலிவரி இம்பாக்ட் இந்த படம் ஏற்படுத்திருக்கு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப வருவானுங்க
படம் நல்லாவே இல்லையா, அதெல்லாம் தயவுசெய்து நம்ம படம் மொக்கையா இருக்கான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகும் செகண்ட் ஹாஃப்ல ஆகும், படத்துல ஒன்னும் இல்லைன்னு ஒரு குரூப் கிளம்பி வரும், வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது பேர்லாம் வயிற்றுச்சல், அதெல்லாம் புறம் தள்ளுங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் பாக்கணும், மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாது, இந்தியாவில் எல்லாரும் பார்க்கணும். நானும் நினைச்சேன் ஒருவேளை தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு வெறும் தமிழர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க போலன்ட்டு. ஆனா கிடையாது. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கம்ன்றது வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கம் மட்டும் கிடையாது, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, அங்கங்கிருந்து வர நார்த் இந்தியால. சோ எல்லாருமே எதிர்த்து தான் இதை எதிர்த்து போராடுறாங்க. பிகாஸ் இந்தி திணிப்புன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே. சோ எல்லா மாநிலமும் ஒன்றிணைஞ்சு போராடுது. அந்த மாணவர்கள் அந்த போராட்ட குணத்தை இன்றைய காலத்து மாணவர்கள் பார்த்தாதான் தவறான வழியில போக மாட்டாங்க, தவறான இதுல போக மாட்டாங்க, அவனுக்கு புரிய வரும். அதை வந்து இந்த படம் டெலிவரி பண்ணிருக்கு. அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அந்த ஒரு மேசக்கர் நடக்குங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கொலை பண்ணி தூக்கி எரிப்பாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அப்பாவிங்க எல்லாம் தூக்கி போட்டு சாவடிப்பாங்க, மாணவர்களை சாவடிப்பாங்க. சோ போராட்டம் பண்ணாலே ஒரு எதிர்ப்பு. ஒரே ஒரு டைலாக் வரும், அந்த ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் பொண்ணு வந்து ஒரு போராட்டம் நடந்து இருக்கும், அப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு ஒரு கருப்பு ரிப்பனை கட்டின்னு போவோம். போராட்டத்தை தடுப்பது இப்படிலாம், கருப்பு ரிப்பன் கூட இருக்க கூடாது, கருப்பு ரிப்பனை கழட்டி விட்டுருவாங்க குழந்தையில இருந்து, குழந்தை தலையில இருந்து. அப்ப சிவகார்த்திகேயன் மேல இருந்து பேசுவாரு, நாங்க கருப்பு கொடி காட்டினா நீங்க என்ன கைது செய்வீங்கன்னா என் தலைமுடி கூட கருப்பு தாண்டா, என்ன பண்ணுவீங்கன்னு கீழே இருக்கிறவன் கை தட்டுறான். ஏன்னா அவனுக்கு புரியுது, அந்த வலி அவனுக்கு புரியுது. லாஸ்ட்ல ஜெயம் ரவியால ஒண்ணுமே முடியாது, தோத்துட்டோண்டான்னு முடிஞ்சு போயிடும். அப்ப ஜெயம் ரவி வந்து சொல்லுவாரு, நீ வந்து என்ன நினைச்சாலும் முடியாதுடா, என்ன மாதிரி 1000 பேர் வந்து நிற்பான், உங்க இந்திய திணிக்க 1000 பேர் வந்து நிற்பான்னு ஜெயம் ரவி சொல்லுவாரு. அப்ப சிவகார்த்திகேயன் ஒரே டைலாக் தான், நீங்க எத்தனை பேர் வேணாலும் கிளம்பி வாங்கடா, உங்களை எதிர்க்க என் பேரன் பேத்தி இங்க இருப்பான். நம்ம டைலாக் தெரியுமா, கத்துறான். ஏன்னா அந்த பேரன் பேத்தி யாரு, நம்ம எல்லாருமே அந்த பேரன் பேத்தி. சோ நம்ம எல்லாருக்கும் அந்த மொழியை காக்குறதோ மொழி பற்றோ எல்லாருக்கும் இருக்கணும், வரணும். அத வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன். பராசக்தி பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல, அந்த மாதிரி அப்பயே அதிர்ச்சி, இப்பயும் அதிரும். பராசக்தி ஜனநாயகன் கூட வந்திருந்தா இந்த படத்துக்கு இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்கும். ஜனநாயகன் ஆதரவு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க கேட்ட கேள்வி ஓப்பனா உண்மை. அந்த படம் வரலன்னு சந்தோஷப்படுங்க, வந்திருந்தா அப்புறமா எங்க போயிருக்கோன்னு தெரிஞ்சிருக்காது. நல்லா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா நானே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சு ஒரு திமுக கும்பல் வந்து இது நாங்க பண்ணதுதான், இது எல்லாமே இவரு இப்படி போராட்டாருன்னு காட்டுறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க நல்லா வரலாறு தோண்டி பாருங்க, மொழிப்போர் தியாகிகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் திராவிட கும்பலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து மொழிப்போர் தியாகிகள் ஒரு நாள் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கொண்டாட மாட்டாங்க, ஏன்னா கலைஞர் அதுல இல்லைன்றதால கொண்டாட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் அரசியலுக்குள்ள இன்டெப்த் போக விரும்பல. ஒரு படமா இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் ஒரு, அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்றத காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி போராடல அப்படின்னாக்கா ஒரு நாடு இங்க இருந்திருக்காது, தமிழ்நாடு ஒண்ணு இருந்திருக்காது. சோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது. அதனால கண்டிப்பா படத்தை பார்க்கலாம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. பட் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அது பண்ண முடியாது, இந்த கதையை அப்படிதான் எடுக்க முடியும். 1965 போது அப்படிதான் எடுக்க முடியும். பட் ஓகே, உண்மையிலேயே வந்து ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. இல்ல சுதா கோங்கராவோட டைரக்ஷன் உடனே பட்டு நமக்கு மைண்ட்ல வரது சூரரை போட்டு இறுதி சுற்றுன்னு வரும். இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்னும் போது நீங்க அதான் நினைச்சிட்டு வராதீங்கன்னு சொல்லுங்க. பாக்குற எல்லாருமே அதாவது சுதா கோங்கரா படம் நினைச்சு வராதீங்க. இது ஒரு 1965 வந்த ஒரு வரலாற்று படம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். 10க்கு நான் ஒரு 7.5 தருவேன். ஜனநாயகன் வந்திருந்தா கண்டிப்பா ஜனநாயகன் தான். ஆனஸ்டா சொல்ல ஜனநாயகன் தான். ஏன் சொல்றேன்னா, இது அப்படியே ஃபுல்லாவே பயங்கரமா போயிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்கத்தான் செய்யுது. பட் இந்த கதை அப்படிதான் எடுக்க முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிடிச்சிருந்தது. ஒரு படத்தை படமா பார்த்துட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த படம் பார்க்கலாம். இல்ல தளபதி ஃபேன்ற தாண்டி உண்மையே சொல்லணும், யாரா இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்லணும். படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு தமிழை காப்பாத்துறதுக்கு அன்னைக்கு எவ்வளவு பேர் அங்க போராடி இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். நம்ம அதுக்கு ஒரு ஆனர். இந்த படம் வந்து ஒரு தளபதி ஃபேனாவோ இல்ல எனக்கு இந்த படத்து மேல வன்மம்னா, பராசக்தி படத்தை வச்சு பண்ண அரசியல் எனக்கு பிடிக்காது, பராசக்தி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டு போறோம். நம்ம நல்லா இருக்கு படம். படத்துல வந்த சீன் எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா, அது இதுல வந்து
அரசியல் திணிப்பு ஒரு சிலது இருக்கு. இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கருணா அப்படின்னு சொல்றா வருவாப்புல, கருணாநிதி வர மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. இது கம்ப்ளீட்டா ஒரு மாணவர்கள் கையில எடுத்த போராட்டம். இதுல தேவையில்லாம அரசியல கொண்டு வந்து வச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் தவிர்க்கலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சென்சார் போர்ட்ல கட் பண்ணது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோயேன், இவங்க ஓவரா திமுகவோட புகழ பாடி இருப்பாங்க ஆக்சுவலா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு படமா இதை சென்சார் போர்ட்ல கட் பண்ணி தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு படமா பார்க்கும்போது பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இருக்கு, அது இருக்கத்தான் செய்யுது. விஷயம் என்னன்னா, இது 1965 நடந்த கதை. எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட முடியாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்கள்ல சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது எதுக்குன்னா படம் எல்லாரும் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் படத்தை நம்ம ரசிச்சு பார்க்கணும், சித்தரிக்கப்பட்டவைன்னு போடுறாங்க. அப்படியே நடந்ததை காமிக்க முடியாதுன்றதால சோ என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் இது 1965 மொழி போர் இதெல்லாம் தாண்டி ஒரு படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து பார்க்கும்போது அந்த டைம்ல அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கப்பா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, இது எஸ்கேவை தாண்டி ஜெயம் ரவிமோகனுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வேற லெவல், சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அவர் ரோல பார்க்கும்போது என்னடா ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்றாருன்னு தோணுச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிருப்பாரு. படத்தை பாருங்க நீங்க, நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும் சார். பயங்கரமா பண்ணிருக்காரு சார். அதெல்லாம் சான்ஸே இல்லை உண்மையிலேயே. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அடிச்சிருக்காங்க சார். உண்மையிலேயே அதெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு சார். கண்டிப்பா மிஸ் பண்ணுவாரு, கண்டிப்பா மிஸ் பண்ணுவாரு. நல்ல ஒரு கதை தான், உண்மையிலேயே நல்ல ஒரு கதை தான். சுதா கோங்கரா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஜனநாயகம் தான். எனக்கு இதை பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா பயங்கரமா போகும்னு நினைச்சேன். பட் ஜனநாயகம் தான் போயிருக்கும். படத்துல கொஞ்சம் அங்க லேக் இருக்கதான் செய்யுது. பட் அப்படி இல்ல சார் நிறைய பேர் கனெக்ட் ஆகாது. நான் வந்து படம் பாக்குற ஆளு, எனக்கு பிடிக்கும் ஒரு படத்துல என்ன சொல்ல வராங்கன்றது பிடிக்கும். பட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்னா பெரிய கேள்விக்குறிதான் ஆக்சுவலா. தேவையில்லை சார், இல்ல தேவையில்லை சார். இந்தி திணிப்பு எங்களுக்கு எதுக்கு சார்? இப்ப நாங்க இருக்கிற இங்கே எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு மேபி இது கனெக்ட் ஆகாம இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படமா இதை பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் இதே வந்து என் குடும்பத்திற்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், என் பசங்களுக்கு பிடிக்குமானா ஒரு கேள்விக்குறிதான். அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா படத்துல லவ் ட்ராக் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த படத்துல லவ் ட்ராக் ஒரு படம்னா கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க. தவிர அது கொஞ்சம் தவிர்த்துக்கலான்ற மாதிரி தோணுச்சு. அது படத்துல எந்த இடத்தையும் ஒரு வெயிட்டேஜ் கூட்டல. பட் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருந்தாங்க, டைரக்ஷனுமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே பண்ணிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. போரிங்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நமக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்கிரிப்ட் படி நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஞ்சம் லேக் இருக்கும் தான். ஆனா அதுக்காக படம் போரிங்லாம் சொல்ல முடியாது, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணியிருந்தாரு அண்ட் ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருந்தாரு. அமரனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா மெச்சூர்டா, மதராசின்னு நல்லா பண்ணாரு. இப்போ இந்த படமே சூப்பரா பண்ணியிருக்காரு. சூர்யா மிஸ் பண்ண, அது அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஸ்டைல்ல இருந்திருக்கும். எஸ்கே வச்சு பண்ணனால இது அவர் ஸ்டைல்ல இருக்கு. சூர்யா பண்ணியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா சூர்யானாலே ஒரு புரட்சிகரமான ஒரு ஹீரோ தான் அவரு. சோ இது சிவகார்த்திகேயன் ஸ்டைல்ல நல்லா இருந்துச்சு. படம் வந்து என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு. வேற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றத இப்ப நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு, அங்கேயே அந்த காலத்துல நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. 1967 அந்த மாதிரி இதுல காமிச்சிருக்காங்க. போரிங்னு எதுவுமே இல்ல. பாட்டா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி கதை தான். பட் லவ் சீன் வந்து அது கொஞ்சம் ரசிக்க முடியதான் இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. எப்படி ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எப்படி வந்துச்சுனே தெரியல, டக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த ஜெயம் ரவி கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் இவ்வளவு வில்லன் தரம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எஸ்கேவோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகமா இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க. தமிழ வந்து எப்படி சொல்ல, புதுசா டிஃபரெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த படத்துல. படம் சூப்பரா இருக்கு. ஒரு ஆஃப்டர் அமரன் வந்துட்டு இந்த படம் தான் வந்திருக்கு. ஆஸ் அ எஸ்கே ஃபேன் இல்ல, படம் பார்த்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கதை வந்து மெயின்லி அபவுட் வந்து தமிழுக்காக நம்ம வந்து தமிழ தாண்டி நம்மள வேற ஏதாவது மொழி வந்து நம்மள திணிக்கிறாங்க, அதுதான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அது வந்து பண்ணக்கூடாது. தமிழுக்காக நம்ம போராடணும், விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கான படமா இருக்கு. இல்ல லேக்லாம் எங்கேயுமே கிடையாது. த்ரூ அவுட் த மூவி அடுத்தென்னங்கிற மாதிரிதான் இருக்கு. லைக் ஆஸ் இட் இஸ் அண்ட் ரியல் கடைங்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயும் லேக்லாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் காட்டல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இட்ஸ் பேன் இண்டியா மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. வி குட் சி நிறைய. நான் வந்து இது எதுவும் நான் என்ன சொல்ல, படத்தோட எதுவும் சொல்ல வேணாங்க. ஆல் ஸ்டேட்ல இருந்து நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் வர எல்லா இடமும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். லைக் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லயும் நம்ம தமிழ் ஹிந்தி பேசாத ஆந்திரா, கன்னடா, கேரளா அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ற ஒரு போராட்டம் மாதிரி தான் அது காட்டிருக்காங்க. பட் மெயின்லி தமிழ்நாட்டுல இருந்து பண்ற மாதிரி காட்டிருக்காங்க. படம் எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க.
செழியன் கடைசி வரைக்கும் லைக் வில்லன் இறந்து போற வரைக்குமே வந்து போராடி செம்மையா நடிச்சிருக்காங்க. இன்டர்வல் பிளாக், அப்புறம் அந்த சாங்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணிருக்காரு. தனி ஒருவனுக்கு அப்புறம் அவர் வந்து அப்போ ஹீரோ சைட்ல, அப்புறம் வில்லனா. சோ இதுல வந்து இப்ப அவர் அரவிந்த் சாமி மாதிரி எஸ்கே வந்து லைக் நம்ம ரொம்ப ஹைப்லாம் ஒன்னும் கொடுக்கல. லைக் நார்மலா நெஜ கதைங்கிறதுனால அது ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹைப் எல்லாம் எதுவும் இல்லாம திடீர்னு பறந்து வருது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு படம். மியூசிக்ல எப்படி இருக்கு ஜிவி? ரொம்ப நல்லா இருக்கு. விண்டேஜ் ஸ்டைல்ல படம் எல்லாமே ரொம்ப மாட்டர் நல்லா இருக்கு. ஸ்ரீலீலா டான்ஸ் ஆடுவாங்க, இதுல அதுக்கான ரோல் கொடுத்திருக்கா? கொஞ்சம் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கியூட்டா இருந்தது. நிறைய சீன்ஸ்ல கியூட்டா இருந்தது, பாக்குறப்பவே தெரிஞ்சது. டைரக்டர் சுதா வந்து யாருமே எடுக்க துணியாத ஒரு கதை எடுத்திருக்காங்க. மொழிப்போர் குறித்து அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு நல்ல ஒரு முன் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அது நான் அப்ரிஷியேட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது நிறைய பொலிட்டிக்கல் இதெல்லாமும் இருக்கிறதுனால அதையும் தாண்டி அவங்க எடுத்திருக்காங்க. பொலிட்டிக்கல் இதை எதுவுமே இன்வால்வ் பண்ணாம நிஜமா நடந்தது அப்படியே இதுவா வந்து பாத்துருக்காங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் பார்ட்டின்னு தான் பாத்துருக்காங்களே தவிர மிச்சபடி அப்படிலாம் கிடையாது. அவங்கள வந்து அஃபெண்ட் பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. 9. ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் தாராளமா பார்க்கணும். நம்ம தமிழ் மொழியோட பெருமையை பேசியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. எல்லாம் தாராளமா எல்லாம் ரீச் ஆக வேண்டிய படம் ப்ரோ. எனக்கு வந்து தாராளமா எஸ்கே ஆக்டிங், அதர் ஆக்டிங், ஜெயமுரு ஆக்டிங் எல்லாத்தையும் ஆக்டிங் பீக்கா இருந்துச்சு ப்ரோ. ஸ்ரீலா கியூட்டா இருந்தாங்க. எல்லாத்தையும் ஆக்டிங் பீக்கா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. ஜிவியோட 100th ஃபிலிம் பிஜிஎம்லாம் மெலோடி சூப்பரா போட்டுருக்காரு. எல்லாம் சமயம் இருந்துச்சு ப்ரோ. பக்காவா பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்டா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் ஆல் ஓவரா படமா பார்த்தா அப்புறம் இன்டர்வியூஸே பிக்கப் ஆயிரும். படமா பார்த்தா சூப்பர் படம், நல்ல படம் ப்ரோ. நல்லா தாராளமா பார்க்கணும். கரெக்டா ஆகும் ப்ரோ. ஏன்னா தமிழை மட்டும் அவங்க பேசல ப்ரோ. தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜையும் அவங்க வந்து அவங்க கொடுக்க வேண்டிய இது கொடுத்துதான் ஆகணும், ஈக்குவாலிட்டி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி இதுதான் திணித்தலை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் போய் தான் நேட்டிவ் லாங்குவேஜ் அவங்க செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். நேட்டிவ்லேயே பேசி தான் ஆகணும் அப்படின்னு ப்ரோ. பொங்கல் லீவ் 1 வீக் லீவ் இருக்கு. ஜனநாயகம் போஸ்ட்போன் ஆயிருச்சு. நல்லா ஓடணும் ப்ரோ. நான் எல்லாம் கண்டிப்பா எஸ்கே படம் எல்லாம் கண்டிப்பா வருவாங்க. அதான் செலிப்ரேட் பண்ணி நல்லா ஓடணும் ப்ரோ. அமரா நல்லா ஹிட் ஆகணும். நல்ல படம்.